இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான உச்சி மாநாடு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வான் டெர் லைன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் முன்னிலையில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா தரப்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதேபோன்று இருதரப்பு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஐரோப்பிய ஆணைய துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளில் இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய 96 விழுக்காடு பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி முற்றிலும் நீக்கப்படவோ அல்லது குறைக்கப்படவோ உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பழச்சாறு வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், ஆலிவ் எண்ணெய் மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட உள்ளது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்திருப்பதாக அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல என்றும் வளர்ச்சிக்கான புதிய வரைபடமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். आज एक और ऐतिहासिक अवसर है जब विश्व की दो सबसे बड़ी लोकतांत्रिक शक्तियां अपने संबंधों में एक निर्णायक अध्याय जोड़ रही है. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு இடையான ஒப்பந்தம் மூலமாக பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வான் டெர் லைன் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மை அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். I am so glad that we are signing an agreement on mobility. We will facilitate the movement of students, researchers, seasonal and highly skilled workers. And this is also why we are launching the first EU Legal Gateway Office in India. It will be a one-stop hub to support Indian talent moving to Europe. வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை வழங்க கோரி சென்னையில் 15,000 வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளே விடுமுறை என்ற நடைமுறை தற்போது அமலில் உள்ளது. இதனை மாற்றி அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசுடன் சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பதை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய போராட்டத்தில் 9 வங்கி சங்கங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு ஈடுபட்டுள்ளது. சென்னை பிராட்வே பிரகாசம் சாலையில் அமைந்திருக்கூடிய யூனியன் பேங்க் தலைமை அலுவலகத்தில் நுழைவு வாயிலில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். 3 முறை வேலை நிறுத்தத்துக்கு அறைவுகள் எடுத்து உடனடியாக இதை கவனிக்கிறோம் என்று அரசு சொன்ன காரணத்தினால் அந்த வேலை நிறுத்தங்கள்லாம் ஒத்தி வைச்சோம். ஆனால் இன்றைக்கு 2 வருடமாக ஒன்றிய அரசாங்கம் தாமதம் செய்து வருகின்றார்கள். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. குறிப்பாக வங்கியில இன்றைக்கு கணினி மயத்துக்கு பிறகு எல்லாம் டிஜிட்டல் பேங்கிங். ஆகவே 2 சனிக்கிழமை கூடுதலாக விடுமுறை அளிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக மகளிருக்கென பிரத்யேக இளஞ்சிவப்பு நிற பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஒரு வழித்தடத்திற்கு 2 பேருந்துகள் வீதம் 5 வழித்தடங்களில் 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் கடன் உதவியால் வெற்றிகரமாக வணிகம் செய்து வரக்கூடிய மகளிர்கள் தாங்கள் அடைந்த பயன்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டனர்.
நான் வந்து பிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் முதுகன் மூலமாக நிறையா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். இப்போ எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்துச்சு. அதில் வந்து துபாய் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட்காக நான் தான் டான்சீட்ல இருந்து கிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்ஸாக அதில் நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் கோட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்காக. சார் இந்த 1.5 வருஷம் ஆச்சுங்க. 2024 எங்களோட மாவட்ட ஆட்சியர் தான் வந்து எங்களோட யூனிட்டை வந்து திறந்து வச்சாங்க. அப்போ ஆரம்பிச்சது இப்போ 1.5 வருஷம் ஆயிருக்குங்க. இது வரைக்கும் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பிரான்ஸ், லண்டன், நெதர்லாண்ட்ஸ் இந்த 3 கண்ட்ரிக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த MOU சைன் பண்ணது மூலமா ஆஸ்திரேலியாவுக்கும் நாங்கள் வந்து பண்ணோம். திட்டத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் இந்த டிகிரியை முடிச்சுட்டு ஏதோ ஒரு 9 to 5 ஜாப், ஏதோ ஒரு 20K சேலரி வர மாதிரி மாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஜாப் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இந்த திட்டத்தினால என்னோட கெரியரே டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது வந்து என்னைய மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்கணும். அரசின் திட்டங்களால் தங்கள் வாழ்க்கையே மாறியதாக பயனாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் புகைமூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய தனியார் விமான நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஆவணங்கள், கோப்புகள் எரிந்து சேதமடைந்தன. அதிகளவு புகைமூட்டம் எழுந்ததால் விமான நிலையம் பரபரப்பாக காட்சியளித்தது. உடனடியாக பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கக்கூடிய பணியும் நிறுத்தி வைக்கப்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புகைமூட்டம் காரணமாக ஊழியர்கள் 2 மயக்கமடைந்ததாகவும் அவர்களுக்கு விமான நிலைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் விமான சேவையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி, தமராக்கி, குமாரப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் 1565 விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை வெட்டி கிராஃபைட் கனிமத்தை எடுக்க தனியார் நிறுவனத்திற்கு மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளித்தன. இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டால் வாழை, நெல், கரும்பு, தென்னை, காய்கறிகள் உள்ளிட்ட விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி அனுமதியை ரத்து செய்ய அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாதங்களாக தொடர்பாக அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி சிவகங்கை, மதுரை, முக்கு பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 5000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலம் சென்றனர். பல தடவை எல்லா துறைகளுக்குமே மனு கொடுத்தாச்சு, மெயில் அனுப்பியாச்சு. எல்லா துறையும் அதை வந்து செவி சாய்க்கல. வெளியில வந்து தொழிற்சாலையை கொண்டாந்து உருவாக்குனீங்கன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்குண்டு சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆர்டர் பண்ணோன்னே எல்லாமே வந்துருமே. நாங்க விவசாய நெல்லில் போட்டு அதை அறுத்து அதை வந்து அவிச்சு ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்சு அதை சமைச்சதே நாங்க சாப்பிடணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் வெள்ளி விலையோ புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும், சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சரிவு, அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயலால் தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் கவனச்சிதறல் உள்ளிட்ட காரணங்கள் தங்கத்தின் விலை திடீரென சரிய காரணம் என்று கருதப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து புது உச்சத்தை தொட்டது. சென்னையில் 1 கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 387 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 12,000 ரூபாய் உயர்ந்து 3,87,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம், வெள்ளி நாள்தோறும் மாறி மாறி உயர்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.